விதி 1, சொன்னபடி செய்யணும். வாக் யுவர் டாக். உங்க வேலையில சிறப்பா இருக்கிறதோட அது எவ்வளவு சிறப்பா இருக்குங்கிறத உங்களோட மேனேஜர்ஸ்க்கு தெரியுங்கிறத உறுதிப்படுத்துங்க. வேலையை நல்லா செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு வேலையை திறம்பட செய்யறதுக்கு நீங்க எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை யாருக்கும் தெரியாம தனிமையில செய்யணுங்கிறது தான் முக்கியமான ரூலா இருக்கு. ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்களா எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. அப்படி செய்யறப்போ ஆஹா சிக்கிட்டாண்டா அடிமைங்கிற ஒரு புத்திசாலி மேனேஜர் உங்களை நல்ல காரியம் சாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. சோ உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் உங்க தலையில கட்டிட்டு அவங்க உங்களை குறைச்சு மதிப்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த விதியில இருக்கிற 10 விதிகள். கூட்டத்துல இருந்து தன்னிச்சு நிக்கணும். ஒரே வேலையை அதிகமா செஞ்சா உங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. வழக்கத்துக்கு மாறானதையே செய்யுங்கிறது தான் முதல் விதி. 2வது, சும்மா நிக்காதீங்க. வந்தோமா 8 மணி நேரம் பொழுத ஓட்டினோமா அப்படின்னு இல்லாம நம்மளோட அந்த பதவி உயர்வை நோக்கி நமக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அதை நோக்கி நகர சொல்லியிருக்காரு. 3வது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப கவனமா இருக்கணும். புது வேலையை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பண்ணணும். இதன் மூலமா உங்களுக்கு வேற ஒரு உதவி கிடைக்கும்னா மட்டுமே அந்த வேலையை செய்யுங்கிறாரு. 4வது, உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்குங்க. 5வது, ரொம்ப கம்மியான வாக்குறுதியை கொடுத்து அதிகமா செய்யுங்க. 6வது, அடுத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. 7, 100% பொறுப்போட ஓனர்ஷிப்போட ஈடுபாட்டோட இருங்க. 8, எதை செஞ்சாலும் ஹாப்பியா மகிழ்ச்சியோட ஃபுல் ஹார்ட்டடா செய்யுங்க. 9, சரியான அணுகுமுறையை வளர்த்துக்க சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி பண்றப்ப எந்த காரியத்தையும் ஒரு மேலாளரோட பார்வையில இருந்து பார்க்கறதும் நேர்மறையா இருக்கிறதும் உயர்ந்த தனிப்பட்ட தரங்களை கொண்டிருக்கிறதும் முக்கியம் அப்படிங்கிறது பாயிண்ட். 10வது, நீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்கிறது மத்தவங்களுக்கு தெரிய தேவையே இல்லை. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா போதுங்கிறது தான் பாயிண்ட். ரூல் நம்பர் 2, அதாவது விதி 2, நீங்க எல்லா நேரங்கள்லயும் மதிப்பிடப்படுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. Know that you are being judged at all the times. உங்களை பத்தின ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்களுக்கு நிறைய நியூஸ் கொடுக்குது. அதாவது நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கு, சுட்டி காட்டுது. நீங்க உடுத்தக்கூடிய உடை, ஓட்டக்கூடிய கார், ஹாலிடேக்கு எங்க போறீங்க, மதியம் லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறீங்கிறத மத்தவங்க மதிப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ஜட்ஜ் பண்றாங்க. உங்களை பத்தின மதிப்பீடு நேர்மறையா இருந்துச்சுன்னா உங்களோட கிராஃப் மேல் நோக்கி தான் போகும். அதே நேரத்துல உங்களை பத்தி யாரும் மதிப்பீடு செய்யக்கூடாதுன்னு நீங்க தடுக்க முடியாது. ஆனா அதை உணர்ந்து உங்களை நீங்களே மாத்திக்க முடியும். இந்த விதியில இருக்கிற 10 செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன? நம்பர் 1, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆள் பாதி ஆடை பாதி as it is. 2வது, எப்பவுமே புன்னகை பூத்திருங்கிறாரு ஆத்தர். அதாவது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருங்க. அப்படியே எரிச்சலோடய இருந்தோம்னா நிச்சயமா யாரும் நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. 3வது, நம்பிக்கையோட கை குலுக்குங்க, கான்ஃபிடன்ஸ். 4வது, உங்களோட சொல்லலையும் செயல்லையும் நம்பிக்கையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துங்க. 5வது, உங்களை எல்லாரும் கவனிக்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு தனி பாணிய ஸ்டைலை உருவாக்குங்க. 6வது, உங்களோட தனிப்பட்ட அலங்காரத்துல கவனத்தை செலுத்துங்க. 7வது, வசீகரமா கவர்ச்சியா இருங்க. 8வது, பி கூல், எதுக்குமே பதட்டப்படாதீங்க. 9வது, நல்லா பேசுங்க, தெளிவா இனிமையா எளிமையா பேசுங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுங்க. 10வது, நல்லா எழுதுங்க. படிக்கக்கூடிய வகையில நல்ல சீரான எழுத்துக்களோட தெளிவா முதிர்ச்சியா எழுத சொல்லி ஆத்தர் சொல்றதுதான் லாஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த செகண்ட் விதியில. 3வது விதி, ஒரு திட்டத்தை வச்சுக்கோங்க. ஹாவ் அ பிளான். நீண்ட கால அடிப்படையில நீங்களே எங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புவீங்க இல்லையா, அதாவது உங்களுடைய அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய கோலுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருத்தரோட வளர்ச்சிக்கு குறுகிய கால அப்புறம் நீண்ட கால திட்டங்கள் அப்படிங்கிறது முக்கியம். இந்த விதியில இருக்கக்கூடிய 10 விதிகள். நம்பர் 1, நீண்ட கால திட்டம். நம்பர் 2, குறுகிய கால திட்டம். 3வது, பதவி உயர்வுக்கான வழிமுறைகளை படிச்சுக்கிறது. 4வது, உங்களுக்கான கேம் பிளான், விளையாட்டு முறையை உருவாக்குங்க. 5, இலக்குகளை அமைச்சுக்கிறது. 6வது, உங்களோட ரோல் இல்லனா பங்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது. 7வது, உங்களோட ஸ்ட்ரென்த்னு சொல்லப்படுற பலத்தையும் வீக்னஸ்னு சொல்லப்படுற பலவீனங்களையும் தெரிஞ்சுக்கிறது. 8வது, முக்கியமான நேரங்களையும் நிகழ்ச்சிகளையும் அடையாளம் கண்டுபிடிச்சு தேவையில்லாத இடத்துல உங்களோட ஸ்கில்ஸை பயன்படுத்துறதுல அர்த்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில செயல்படுறது. 9வது, அச்சுறுத்தல்களை எதிர்நோக்குறது. 10வது, வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள். இப்ப 4வது விதி, உங்களால நல்லதா எதையும் சொல்ல முடியலனா வாயை மூடிக்கிட்டு இருங்கிறாரு ஆத்தர். If you cannot say anything nice, just shut up.
நம்ம எல்லாருக்குமே கிசு கிசு அப்படின்னு சொல்லப்படுற காசிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளோட மேனேஜர்ஸை பத்தி அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறோம். இந்த விஷயத்துக்கு நம்ம ஆத்தர் சொல்ற ஒரு முக்கியமான ரூல், இதை எப்பவும் செய்யாதீங்க. டோன்ட் ஜஸ்ட் டூ திஸ். நீங்க எதை எப்படி சொல்றீங்கிறத வச்சுதான் மக்கள் உங்களை வேல்யூவேட்டே பண்ணுவாங்க. அப்படியே ஒரு காசிப்பை கேட்டாலும் அதை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுருங்க. எதை சொன்னாலும் கேட்டுக்கோங்க, எந்த ஒப்பீனியனும் சொல்ல வேண்டாங்கிறது தான் பாயிண்ட். இந்த புரணி பேசுறது, கிசுகிசு பேசுறதெல்லாம் வேலையற்றவங்களோட வேலை. சோ இந்த வெட்டி பேச்சு, வதந்தி, பொய்க்கதை இது எல்லாத்தையும் உருவாக்கி பரவ செய்யறது சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாம ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த விதியில இருக்கிற 10 விதிகள். கிசு கிசு வேண்டாமே அப்படிங்கறதா நம்பர் 1 ரூல். 2வது, யாரையும் குறை சொல்ல வேணாம். நம்ம யாரும் பெரிய கிரிட்டிக் கிடையாது. சோ we don't need that. 3வது, அடுத்தவங்களுக்கு தோள் கொடுங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தோம், அவங்க ஷூஸ்ல நம்ம ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதை கோ த்ரூ பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். சோ lend your shoulders to them. 4, மனதார பாராட்டுங்க. ரொம்ப அரிதான ஒரு குவாலிட்டியா இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாராட்டுறதுங்கிறது. ஏன்னா வெளியே பாராட்டுற மாதிரி இருந்தாலும் உள்ள நம்மளை போட்டு வறுத்தெடுக்கிற மாதிரியான ஆட்கள் தான் சுத்தி இருக்காங்க. சோ மனசார பாராட்டுங்க. 5வது, மகிழ்ச்சியாவும் உற்சாகமாவும் பாசிட்டிவா இருங்க. ஒரு பாசிட்டிவ் பர்சனோட அந்த வைபே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் பாசிட்டிவா மாத்துற மாதிரி இருக்கணும். 6, கேள்வி கேளுங்க. 7, எப்பவுமே எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப தேங்க்ஃபுல்லா, இந்த மாதிரியான தயவு செய்து, நன்றிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துங்க. 8வது விதி, யாரையும் திட்டாதீங்க. நமக்கு நிஜமாவே உரிமையும் கிடையாது திட்டுறதுக்கு. சோ யாரையும் திட்டாம இருக்கிறதே நல்லது. 9, கவனத்தோட கேளுங்க. ஒரு நல்ல லிசனரால மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு சரியா செய்ய முடியும். சோ பி a good listener. 10வது, அர்த்தத்தோட பேசுங்க. இந்த லூஸ் டாக், அன்வான்ட் டாக் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வீட்லயே வச்சுட்டு ஒர்க் ஸ்பேஸ்க்கு போனா ஒர்க் ஸ்பேஸே பீஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்குங்கிறது தான் ஆத்தர் சொல்லக்கூடிய இந்த 4வது விதிகள்ல இருக்கக்கூடிய 10 set of rules. விதி 5, உங்களை கவனிச்சுக்கோங்க. லுக் ஆஃப்டர் யோர் செல்ஃப். நீங்க மேனேஜ் பண்ற கையாளக்கூடிய தகவல்களையும் பதிவுகளையும் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட்டை ஹேண்டில் பண்றதுங்கிறதே ஒரு தனி கலை. அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை. உண்மைக்கும் முழு உண்மைக்கும் இருக்கிற வேறுபாட்டை தெரிஞ்சுக்கோங்க. உண்மைகளை அழகுபடுத்தலாம், ஆனா ஒருபோதும் பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது ஆத்தர் சொல்ற ஒரு தம் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம்.